இஸ்ரவேல் ஜனங்களிலே முதல் ராஜா சவுல் ராஜா. அவர் எப்படி ராஜாவானார் அப்படிங்கும்போது, இந்த சவுல் ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தான். அவங்க அப்பா கீஸ். அவருக்கு நிறைய கழுதைகள் காணப்பட்டுச்சு. ஒரு நாள் இந்த கழுதைகள் கொஞ்சம் காணாமல் போயிட்டு, அப்போ அந்த கீஸ் என்ன செய்கிறாருன்னா சவுலை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ ஒரு வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு இந்த கழுதைகளை தேட போங்க. அப்படியே இந்த சவுல் என்ன செய்யறான், கழுதைகளை தேட வரான். தேடி கழுதை கிடைக்கல. கடைசியாக அவங்க தீர்க்கதரிசியாக சாமுவேலை சந்திக்க போகிறாங்க. அந்த சாமுவேல் சவுல்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, 3 நாளைக்கு முன்பு காணாமல் போன கழுதை கண்டுபிடிக்கப்பட்டது. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 9:20 இந்த வார்த்தை வருது. என்ன வார்த்தைனா, 3 நாளைக்கு முன்பு காணாமல் போன கழுதை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை அப்படியே நாம தேவனுடைய கரத்துக்குள்ள அந்த ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனாகிய தகப்பன் தன் குமாரனாகிய இயேசுவை கூப்பிட்டு சொல்றாரு, காணாமல் போன என் கழுதைகளை நீ நினைச்சு கண்டுபிடிக்க போ அப்படின்னு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட இந்த பூமிக்கு அவரை அனுப்பி வச்சார். இப்ப அவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றாரு, 3 நாளைக்கு முன்பு வரை காணாமல் இருந்த கழுதைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது என்னன்னா, சிலுவை அவர் 3 நாள் கழிச்சு உயிர் தள்ளுறாரு. அந்த 3 நாளைக்கு முன்பு வரைக்கும் நாமெல்லாம் யாருன்னா காணாமல் போன கழுதைகள். ஆனா இப்ப நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட கழுதைகள். அல்லேலூயா. நம்ம வேதாகமம் 3 உவமைகளால் போகுது. அதாவது பொருளால நம்மளை இணைக்கிறான். எப்படின்னா, ஒண்ணு கழுதை. அந்த கழுதைன்னா நம்மளை தான் பிடிக்கிறது. இன்னொன்று மீன். அதாவது பேதுருட்ட இயேசு சொல்றாரு, நான் இனிமேல் ஒன்று மனுஷரை பிடிக்கிறவர்களா இருக்குவேன். அந்த பிடிக்கிறதுன்னு சொல்லும்போது அந்த மீன் சம்பந்தப்பட்டது. அதனால தான் நம்மளுடைய சொப்பனங்கள்லாம் மீனை பார்த்தா அது ஆத்துமாக்களை குறியதுன்னு நம்ம நினைச்சுக்கோம், வியாக்கியானம் கொடுப்போம். இன்னொன்று நம்ம என்ன சொல்றது இந்த வேதாகம்னா, ஆடுன்னு சொல்லுது. அதுவும் பேதுருவை பார்த்தா சொல்றாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்போ நம்ம வேதாகமும் 3 பொருளால ஊமைப்படுத்துது. ஒண்ணு கழுதை, மீன், ஆடு. சரி, நம்ம எவ்வளவு விலையேற பெற்றவங்களா இந்த வேதம் சொல்லுதுன்னா, நீங்க யாத்திரை புஸ்தகம் 13:13 தேவன் பிரமாணங்களை கொடுக்கும்போது சொல்றாரு, கழுதையின் தலையீட்டை ஒரு ஆட்டுக்குட்டியால நீ மீட்டுக்கொள்ள அப்படிங்கிறார். ஆடை வச்சு கழுதையை மீட்டெடு அப்படின்னு ஏற்கனவே இயேசு நமக்காக செய்ய போறத முன்னறிவிக்கப்பட்டு காணப்படும். அதனால்தான் பள்ளிகள் ஆனாலும் சரி, ஆராதனைகள் ஆனாலும் சரி, ஆசிரியர் கூடாரமானாலும் சரி, எல்லாமே எதற்கு நிழலாட்டமாக இருக்குன்னா இயேசுவுக்கு நிழலாட்டமாகத்தான் எல்லாம் சொல்லப்பட்டு வருது. அப்ப நம்ம கழுதை பெருசா ஆடு பெருசா அப்படின்னு கேட்கும்போது நம்ம டக்குன்னு ஆடுதான் பெருசு. கழுதைக்கு தான் நம்ம வீட்டுல பாதுகாப்பு இடத்த வச்சிருக்கோம். அப்படியா? இல்ல, ஆட்டுக்கு தான் பாதுகாப்பு இடத்த வச்சிருக்கோம். ஆனா கழுதையை பாருங்க, அது எங்கேயாவது தெருவில் ஏதாவது ஒரு மூலையில் அது என்ன செய்யும், படுத்துடும். அதுக்கு எந்த பாதுகாப்பு கிடையாது, அதுக்கு விலை கிடையாது. ஆனா தேவன் பிரமாணத்தை கொடுக்கும்போது சொல்றாரு, விலையேற பெற்றா விலை கூடுதலான இந்த ஆடை கொண்டு நீ கழுதையை என்ன செய்யணும், மீட்டெடுக்கணும். அப்படிதாங்க இயேசுவாகிய அந்த நல்ல மேய்ப்பன் அவர் ஆடுவாக நமக்காக பலியாகி நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு, மீட்டு எடுத்து வச்சிருக்கிறார். இப்ப இந்த மீட்டு எடுக்கப்பட்ட அந்த கழுதையுடைய நிலைமை என்னன்னா, இந்த கழுதை எதுல கட்டப்பட்டு இருக்கணும்? யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் நீங்க 9, 10, 11 வாசிக்கும் போது யூதாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாரு யாக்கோபு. என்னது, அவன் யூதா பால சிங்கம் அப்படின்னு சொல்றாரு. சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் அவனை விட்டு பிரியாது. இப்படி யூதாவை குறித்ததான தீர்க்க தரிசனம் அந்த ஆதியாகமம் 49 சொல்லும் போது 11வது வசனத்துல சொல்கிறார், அவன் தன் கழுதைகளை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதைகளை திராட்சை செடியில அவன் என்னச்சுவான், கட்டுவான்.
அந்த திராட்சை பழ ரசத்தால் அவங்க தன் வஸ்திரத்தை நினைச்சுவாங்க தோய்ப்பாங்க. அந்த திராட்சை பழ ரத்தத்தால தன் அங்கி அவங்க நினைச்சுவாங்க அவங்க தோய்ப்பாங்க. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு விலையேற பெற்ற ஒரு தீர்க்க தரிசனம் தாங்க இந்த யூதா கோத்திரத்துக்கு அப்பவே யாக்கோபை கொண்டு தேவன் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம். அப்ப அதுல ஒன்னே ஒண்ணுதான் நான் அன்னைக்கு உங்க முன்பால வைக்கிறேன். அது என்னன்னா, கழுதையை அவன் திராட்சை செடியில என்னச்சுவான் கட்டுவான். கழுதை எங்க கட்டப்பட வேண்டும்? இப்ப கழுதை நாமன்னு தெரிஞ்சாச்சு. நாம எதுல கட்டப்பட்டு இருக்கிறோம் அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எதுல கட்டப்பட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு அதிகமா நம்ம எதுல கட்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லி மதத்துல கட்டப்பட்டிருப்பாங்க. கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிற வைராக்கியத்துல கட்டப்பட்டிருப்பாங்க. இன்னொன்னு சபையில கட்டப்பட்டிருப்பாங்க. இது ஏன் தாய் சபை, இது ஏன் தாய் சபை, ஒவ்வொருத்தரும் ஏன் தாய் சபை, இது நம்ம தாய் சபை, இது அப்படின்னு சொல்லி சபையில அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, கட்டப்பட்டிருப்பாங்க. ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லுது, கழுதைய நீ சபையில கட்டாத, மதத்துல கட்டாத, திராட்சை செடியில கட்டு. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைங்க எதுல கட்டப்பட வேண்டுமானா திராட்சை செடியில கட்டப்படணும். அதனாலதான் யோவான் சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல இயேசு இந்த காரியத்தை அழகா சொல்ல, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்க கொடிகள். அப்ப திராட்சை செடி யாரு? இயேசு. இன்னைக்கு நாம எதுல கட்டப்படணுமானா இயேசுல கட்டப்படணுங்க. இயேசுல கட்டப்பட்டால் மாத்திரம்தான் நம்ம கடைசி வரை நிலைத்திருப்போம். நாம கனி கொடுப்போம், நம்முடைய சுவாபங்களை மாற்றுவோம், நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றுவோம், நம்முடைய செயல்களை மாற்றுவோம். வேற எதுல கட்டப்பட்டாலும் நாம மாற்ற மாட்டாங்க. அதுல ஒரு வைராக்கியத்தை காட்டுவோம், கோபத்தை காட்டுவோம், கொலை கூட, அநேக நேரங்களில் சண்டைகள் கூட என்ன செய்து நடந்திருக்கு. ஏன் ஆண்டவர் கழுதையை திராட்சை செடியில நடந்துச்சதால திராட்சை செடிக்கும் கழுதைக்கு ரொம்ப ஒற்றுமை உண்டு. என்னன்னா, இந்த கழுதை திராட்சை செடியை கடிச்சிட்டுன்னு வச்சுக்காங்களே, அந்த திராட்சை பழங்களையோ அந்த திராட்சை செடி சம்பந்தப்பட்ட எதுனாலும் கழுதை கடிச்சு வாய் வச்சு ருசிச்சிட்டுனா திரும்ப அந்த கழுதை போகவே போகாதாங்க. இப்படி அடிச்சு 10 நாள், அப்படி அடிச்சு 10 நாள், அதை எதைத்தான் சுத்தி சுத்தி வருமாம்னா அந்த திராட்சை தோட்டத்தையும் அந்த திராட்சை செடியும் தான் சுத்தி சுத்தி வருமா. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ எதுல கட்டப்பட வேண்டுமானா நீ திராட்சை செடியில கட்டப்படணும். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவ சபைக்குள்ள வந்துருவாங்க, ஆனா அதை கடிக்க மாட்டாங்க. அந்த செடியை கடிச்சாதான் அந்த கழுதை அந்த இடத்தை என்ன செய்யாது, விடாது. இதுதான் சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். ருசித்து பார்க்காத வரையில நாம கிறிஸ்துவோடு கூட நடக்க மாட்டோம், கிறிஸ்துவோடு கூட வாழ மாட்டோம், நம்மை மாற்றிக்கொள்ள மாட்டோம். நாம ஏதோ ஒரு கிறிஸ்தவன்கிற பேர்ல தான் வாழ்வோமே ஒழிய கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளைகளா நம்மளால வாழ முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ ருசிச்சு பார்த்துட்டன. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் உனக்கு நெருக்கத்தை கொடுத்தாலும் சரி, இந்த இயேசு விட்டு நீ என்ன செய்ய மாட்ட, போக மாட்ட. அப்ப இந்த இயேசுவை நம்ம அறிய வேண்டுமானா, இந்த இயேசு நல்லவர் என்று நம்ம ருசிக்க வேண்டுமானா, அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டுமானா, நாம அவரை என்ன செய்யணும், கடிக்கணும். அவரை என்ன செய்யணும், சுவைக்கணும். அவரை என்ன செய்யணும், உள்ள விழுங்கணும். அதுக்கு தாங்க இந்த வேதாகம். சில நேரங்களில் கிறிஸ்தவங்களா இருக்கோம், ஒரு முறையாவது நம்ம வேதாகத்தை வாசிக்க வேண்டாமான்னு அதுக்காக வாசிக்கிறோம். அப்படி வாசிக்காதீங்க, கடிச்சு வாசிங்க. ஏனென்றால் நீங்க எங்க இருக்கீங்கன்னா திராட்சை செடியில் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. திராட்சை செடியில கட்டப்பட்டும் அந்த திராட்சை மர காரியத்தை நம்ம ருசிக்கவில்லையானால் நம்ம வெல்லம் கொடுக்க முடியாது. அந்த சத்து நமக்குள்ள வராது, அந்த வெல்லம் நமக்குள்ள வராது. ஒரு மதத்துல நீங்க கட்டப்பட்டு ஒரு சபை, இதுதான் சபை வைராக்கியத்துல நீங்க கட்டப்பட்டீங்கன்னா இயேசுவை முழுசா உங்களால என்ன ருசிக்க முடியாதுங்க. ஏன்னா இந்த பூமியில தோன்றி இருக்கிற எல்லா சபைகளுமே இயேசுவை முழுசா காட்டல. ஏதோ அவங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு வெளிப்பாடை வச்சு இயேசுவை காட்டியிருக்காங்களே ஒழிய இன்னும் முழுசா எந்த சபையும் இயேசுவை காட்டல.
அவன் முழுதாய் காட்டப்பட்டும் இல்லை. இன்னும் அடுத்த வருஷம் ஒவ்வொரு நாட்களும் அவர் தன்னை புது புது வெளிப்பாடுகளோடு கூட, புது புது தரிசனத்தோடு கூட தான் அவர் தம்மை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார். அப்ப அதையெல்லாம் நம்ம அறிய வேண்டும், ருசிக்க வேண்டும். ஆனா சபையோடு கட்டப்பட்டிருக்கவங்களுக்கு அநேக காரியத்தை ருசிக்க முடியாம போயிடும். கிறிஸ்துவோடு கூட கட்டப்பட்டவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் என்ன செய்ய முடியும்? ருசிக்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து கேட்கிறார், நீ எதுல கட்டப்பட்டிருக்க? கிறிஸ்தவ மதம் சர்டிபிகேட்ல அப்படி கட்டப்பட்டிருக்கியா? இல்ல நான் இந்த சபையில கட்டப்பட்டிருக்கியா? எண்ணில் கட்டப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்கிறார். திராட்சை செடியாக நீ எண்ணில கட்டப்பட்டிருக்கியா? நீ எண்ணில கட்டப்பட்டுட்டா நீ கட்டாயம் கட்டப்பட்ட நீ கட்டாயம் என்ன ஒரு நாள் கழிப்பா, என்ன ருசிப்பா, நான் நல்லவர் என்பது புரிவா, நீ கனி கொடுக்கிறவராய் மாறுவா. அதனாலதான் சொல்றதுங்க, நல்லவங்களா மாறிடு. ஞானஸ்தானம் எடுத்தா நல்லவங்களா இருக்கணும், அப்படி எடுக்க முடியாது. நீ எடு, அவர் ஒண்ணு நல்லவரா மாற்றுவார். நீங்க உண்மையா இருக்கணும், பொய்யே சொல்லிடக்கூடாது. அப்படின்னா தான் நீ ஞானஸ்தானம் எடுக்கணும், இல்லாட்ட எடுக்காத அப்படின்னு சொல்லி அதை தடுப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது அப்படி இல்லை. நீ எடுத்துட்டனா அவர் ஒன்னு நல்லவரை ஆக்காம விட மாட்டார், உன்னை மீட்டெடுக்காம விட மாட்டார், உன்னை ருசிக்க வைக்காம விட மாட்டார். இதுதாங்க சத்தியம். இன்னைக்கு நீங்க எதுல கட்டப்பட்டிருக்கீங்க? உங்களை கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. நான் மத வைராக்கியத்துல கட்டப்பட்டிருக்கேனா, சபை வைராக்கியத்துல கட்டப்பட்டிருக்கேனா, இல்ல இயேசுவும் நானும்னு அந்த உறவுல கட்டப்பட்டிருக்கேனா அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க மேல சொல்ல ரெண்டுலையும் கட்டப்பட்டிருந்தா உங்க கட்டை கொஞ்சம் அவிழ்த்து திராட்சை செடியாகிய இயேசுல நீங்க கட்டப்பட்டு அந்த செடியாகிய அவரை, அவருடைய அன்பை, அவர் நமக்காக வந்ததை, அந்த சிலுவையை ஒவ்வொன்றா நீங்க கடிச்சு கடிச்சு ருசித்து பாருங்க. அவர் நல்லவர் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. நீங்களும் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.